வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சம்மர் ஸ்பெஷலாக ஒரு ஷர்பத் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெயிலில் எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் தாகமே அடங்கலான்னு சொல்கிறவங்க இந்த ஜூஸ் குடிச்சு பாருங்கள். தாகம் நல்லா அடங்கும், அதே சமயம் நல்லா ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குங்க. இந்த ஜூஸில் வந்து விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயில் காலம் மட்டும் இல்லைங்க, எல்லா சீசன்லேயுமே நம்ம இது குடிக்கலாம். வாங்க அந்த ஷர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் ஷர்பத் தாங்க நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். நெல்லிக்காய் ஷர்பத் செய்கிறதுக்கு காட்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, அதாவது பெரிய நெல்லிக்காய் அதை எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சுகர் வேணும். அடுத்ததாக 2 லெமன், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. நெல்லிக்காயை நல்லா கழுவி ஈரம் போக நல்லா தொடச்சதுக்கப்புறமா அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நெல்லிக்காய் கட் பண்ணும்போது அது மேலே வரி வரியாக இருக்கும்ல, அது மேலே நீங்கள் கத்தியை வச்சு கட் பண்ணிங்கன்னா அந்த கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன்ல, இதே மாதிரி தாங்க. இந்த நெல்லிக்காய் ஷர்பத் செய்கிறதுக்கு நெல்லிக்காயோட அளவு வந்து கணக்கு கிடையாதுங்க. நெல்லிக்காயை அரைச்சதுக்கு அப்புறமா அதிலேருந்து வரக்கூடிய ஜூஸை வச்சு தான் நம்ம மற்ற எல்லாமே அளந்து எடுக்கணும். நெல்லிக்காயில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் நான் எடுத்திருக்கேன். இது வந்து 2 இன்ச் அளவுக்கு நான் இஞ்சி எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணி விடாமல், மேக்ஸிமம் தண்ணி விடாமல் அரைச்சி எடுக்க பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போது நெல்லிக்காயில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு சல்லடை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மஸ்லின் கிளாத் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்தோம் அப்படின்னா நல்ல சுத்தமான ஜூஸாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த நெல்லிக்காய் வந்து அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது நல்லா இந்த மஸ்லின் கிளாத்தில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுக்கும்போது பாருங்கள், அதில் அவ்வளோ ஜூஸ் வரும். இது மாதிரி ஷர்பத் செஞ்சு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம டெய்லியுமே உட்காந்து ஜூஸ் போடணுங்கிற அவசியமே இல்லைங்க. திடீர்னு நம்மளுக்கு ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்ததுன்னா இந்த ஷர்பத்தில் கொஞ்சமாக எடுத்தோமா தண்ணி கலந்து குடித்தோமா போய்கிட்டே இருக்கலாம். நான் தண்ணி சேர்க்காம தாங்க அரைச்சேன். அதிலே பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் வருதுன்னு. இப்போ இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே வர்ற மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த நெல்லிக்காய் சக்கை வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதை தூக்கி போட்டுடலாம். நெல்லிக்காய் ஜூஸ் எவ்வளோ இருக்குன்னு அளந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஜூஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சுகர் சேர்க்கணும். இப்போ எனக்கு வந்து கரெக்டாக 2 கப் அளவுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் கிடச்சிதுங்க. இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். 1 கப் ஜூஸ்க்கு வந்து 2 கப் சுகர் சேர்க்கணும். நான் 2 கப் ஜூஸ் எடுத்துருக்கிறதுனால 4 கப் சுகர் சேர்க்க போகிறேன். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, மிளகு தான். சுகரில் வந்து எறும்பு வரக்கூடாதுன்னு மிளகு போட்டு வச்சுருந்தேன், அதுதான் இது. நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். இந்த ஷர்பத்துக்கு வந்து ஒயிட் சுகர் சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும். சுகர் சேர்த்து நல்லா கரைச்சதுக்கப்புறமா மறுபடியும் இதை ஒரு தடவை வடிகட்டணும். ஏன்னா சுகரில் வந்து தூசி அழுக்கெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா காய்ச்சணுங்க. இது வந்து கம்பி பாகெல்லாம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. தொட்டு பார்க்கும்போது நல்ல பிசுபிசுப்பாக இருக்கணும், அதுதான் கரெக்டான ஒரு பக்குவம். இதில் நம்ம தண்ணி ரொம்ப சேர்க்காதனால ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துலேயே அந்த பக்குவம் வந்துடுங்க. தொட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா பிசுபிசுப்பாக இருக்கணுங்க, இதுதான் கரெக்டான ஒரு பக்குவம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விடணும். ஷர்பத் நல்லா ஆறி இருக்குங்க. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தேன் மாதிரி இருக்கும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு க்ளீனான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, வெளியிலேயே வைக்கலாங்க. 10 to 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய செய்கிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டம்ளரில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டுட்டு நம்ம 1/4 வாசி இந்த ஷர்பத் சேர்த்துட்டு 3/4 வாசி ஐஸ் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டரோ சேர்த்துட்டு கலந்து குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்டியான நெல்லிக்காய் ஷர்பத் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெல்லிக்காய் ஷர்பத் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.